சங்கீதம் அதிகாரம் 53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொள்ளுகிறான். அவர்கள் தங்களைக் கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனைத் தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரைக் கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப் போனார்கள். நன்மை செய்கிறவனில்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனைத் தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையமிறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதறப் பண்ணினபடியால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடியினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு இரட்சிப்பு வருவதாக தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமேன். பிரியமானவர்களே, இந்த சங்கீதம் மனிதனின் தீய செயல்களையும் தேவனை விட்டு விலகி செல்வதையும் விவரிக்கிறது. தேவனை தேடாமல் அவரை மறந்து வாழ்வது மனிதனை வீழ்ச்சியில் கொண்டு செல்லும். ஆனால் தேவனை தேடும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் காத்து வழி நடத்துகிறார். அக்கிரமக்காரர் தம் ஜனத்தை துன்பப்படுத்தும் போது தேவன் அவர்களை வெறுத்து அவர்களை சிதறடித்து பயத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய இரட்சிப்பு தேவனிடத்திலிருந்து மட்டுமே வரும். அவர் நம்முடைய சிறையிருப்பை திருப்பி நம்மை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். எனவே நாம் நமது நம்பிக்கையை அவர் மீது மாத்திரமே வைப்போம். ஆமேன்.